ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மனதார வரவேற்கிறேன் என்றும் பிரதமர் மோடிக்கும் அதிமுக சார்பில் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா. இபிஎஸ்ஸின் இந்த அறிக்கை தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அறிவிப்பு தற்போது வெளியானது. இதற்கு அதிமுகவின் பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவித்துள்ளார். அவர் எக்ஸ் வலைதளத்தில் தற்போது வெளியிட்டுள்ள செய்தியில், தமிழக மக்கள் பல ஆண்டுகளாக மத்திய அரசிடம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருந்தனர். ஏற்கனவே அதிமுகவின் அரசு இருக்கும் பொழுது தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதன் பிறகு வந்த திமுக அரசு அதை கைவிட்டு விட்டது என்று குறிப்பிட்டுள்ளார். தற்போது மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்று அறிவித்திருப்பதை மிகுந்த மகிழ்ச்சியோடு வரவேற்பதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த ட்விட்டர் அதாவது எக்ஸ் வலைதள செய்தியில் தெரிவித்துள்ளார். சுமார் 93 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படுவதை மனதார வரவேற்பதாகவும், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என அறிவித்த பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தலைமை செய்தியாளர் ராஜா. உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.